வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்லோட் பார்க்கலாம். பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள அறியாமலேயே கிச்சனை சுத்தி இருக்க இடமும் நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்கும். நம்ம என்னதான் கிளீன் பண்ணாலும் ஒரு 10 மினிட்ஸ்ல இப்ப நம்ம கிளீன் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லா புது வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். கார்னர்லாம் பாருங்கள் என்ன அடர்த்தியாக அந்த உப்பு கரை படிஞ்சிருக்குன்னு. டெய்லி க்ளீன் பண்ணாலும் அதே மாதிரி கிச்சன் சிங்க்கும் பாருங்கள். ஒவ்வொரு வாட்டி நம்மளோட உட்டென்சில்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சிங்கையும் க்ளீன் பண்ணுவோம். இது ட்ரை ஆகும் போது தான் தெரியும் உப்பு கரை. கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் டல்லாக ஆரம்பிச்சிரும். மஞ்சள் கலரில் கரைப்படியும். நீங்களே பார்க்கலாம், கொஞ்சம் கலர் மாறிட்டு வருது இந்த சிங்க் ஓரத்தில். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ரெகுலராக உங்களோட கிச்சன் பக்கத்தில் இருக்க இடத்தையும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஈரம் போகிற மாதிரி நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இதை நீங்கள் எவ்ரிடே பண்ணலாம். நீங்கள் சிங்க்கை வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போனாலும் அந்த சிங்க்கில் இருக்கிற தண்ணியோட அந்த உப்பு கரை அதில் படிஞ்சிரும் காயும் போது. இப்போ சுத்தமாக நான் எல்லா தண்ணியும் போகிற மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சி எடுத்திருக்கேன். சிங்க்கும் பாருங்கள் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லி நார்மல் கிளீனிங் போதும் மேடையை துடைக்கிற அதே துணியில் சிங்கையும் தொடச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்தில் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்திருக்க ப்ராடக்ட் இந்த டோமக்ஸ் டாய்லெட் கிளீனர் தான். இதில் போட்டிருக்கோம் நீங்கள் டாய்லெட் சிங்க்கு தவிர வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இதோட ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். ரொம்ப ஹார்டான உப்பு கரை எல்லாமே இதால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ ப்ராடக்டை வாங்கி நீங்கள் பின்னாடி திருப்பி பாருங்கள். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இன்க்ரீடியன்ஸில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்க எந்த கிளீனர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். டைல்ஸோ ஃப்ளோரோ இல்லை டாய்லெட் கிளீனரோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கிளீனரை நீங்கள் எல்லா இடத்துலையுமே சேர்த்துருங்க. எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் சேர்த்துருங்க. இது ட்ரையாக இருக்கும் போது தான் பண்ணணும். சிங்கோட கார்னர்ஸ் பாருங்கள். ரொம்ப அடர்த்தியான உப்பு கரை இருக்க இடத்துல ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இது கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மெட்டல் ஸ்க்ரப்பர்லாம் வேண்டாம், இந்த ஸ்க்ரப்பரே போதும். உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் இந்த எட்ஜில் பிடிச்சே க்ளீன் பண்ணிடுவேன், பழக்கம் இருக்குன்றதுனால. ஃபஸ்ட்டு அதை ரொம்ப லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். நீங்கள் அழுத்தி கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்க வேண்டாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா பக்கத்தில் மேலே எல்லா இடமுமே இந்த உப்பு கரையை அதை எடுத்துகிட்டு வந்துடும். நான் ஒரு 1 இன்ச்சு செவுத்துலேயும் தேய்க்கிறேன். ரியாக்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். சிங்க்கு சுற்றியும் மாறி இருக்கு கலரு. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா எங்கே உங்களுக்கு உப்பு கரை தெரியுதோ அந்த இடத்துல மறுபடியும் இந்த ஸ்க்ரப்பர் வச்சியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த வேலை முடிஞ்சிரும். உள்ளேயும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும். சைட்ஸ் எல்லாம் நல்ல வெள்ளையாக இருக்குது. ஸ்ப்ரெட் பண்ணும் போதே கரெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் 1-2 அந்த உப்பு கரை. அதை நான் திருப்பியும் கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிறேன். அவ்வளவுதான், ஈஸியாக வந்தாச்சு. கஷ்டப்படவே இல்லை. கையும் நமக்கு வலிக்கவே வலிக்காது. இப்போ தண்ணியில் க்ளீன் பண்ணிடலாம். சூப்பராக பளபளன்னு ஆயிருக்கு பாருங்கள். முன்னாடி போய் வேணா இந்த வீடியோவை திருப்பியும் பாருங்கள் எப்படி மஞ்சக்கரையோடையும் டல்லாக இருந்ததுன்னு. இப்போ சூப்பராக இருக்குது. கடைசியாக தண்ணியை சுத்தமாக வைப் அவுட் பண்ணி எடுத்துடலாம். அங்கே தண்ணி நிற்கவே வேண்டாம். டெய்லியே நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. நான் எல்லா தண்ணியும் வைப் அவுட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிடலாம். அவ்வளோதான், ஸ்பார்க்லிங் சிங்க் நமக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.